வணக்கம் நண்பர்களே. நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இபிஎஃப்ஓ வாடிக்கையாளர்களுக்கு நல்ல செய்தி. தனிப்பட்ட விவரங்களை மாற்றுவது இப்போது எளிதானது அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஒரு நல்ல செய்தி கூறுகிறது. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி கணக்குகளில் உள்ள ஊழியர்களின் விவரங்களை சரிசெய்து புதுப்பிக்க புதிய விதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. தனிப்பட்ட விவரங்களை திருத்துவதற்கான புதிய நிலையான இயக்க நடைமுறை வழிகாட்டுதல்களை இபிஎஃப்ஓ வெளியிட்டுள்ளது. ஆனால் கள அலுவலகங்கள் கூட்டு அறிவிப்பு கோரிக்கைகளின் போது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். இந்த வழிகாட்டுதல்கள் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களின் யுஏஎன் சுய விவரங்களில் புதுப்பித்தல், செருகுதல், திருத்தம் செய்வதற்கான கூட்டு அறிவிப்புகளை பெறுவதற்கான செயல்முறை மற்றும் கள அலுவலகங்கள் பின்பற்ற வேண்டிய திருத்தங்களின் முறைகள் ஆகியவற்றை விவரிக்கின்றது. சமீபத்திய பதிப்பு கிடைக்கப் போகிறது. உறுப்பினர் தரவு, சுய விவர நிராகரிப்புகள், தோல்விகள், மோசடிகளுக்கு வழிவகுக்கும் சூழ்நிலைகள் இருக்கலாம். இதன் விளைவாக உண்மையான உறுப்பினர்கள் தனிப்பட்ட தகவல்களை திருத்துவதற்கு நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டும். பெயர், பாலினம், பிறந்த தேதி, தந்தையின் பெயர், தாயின் பெயர், மனைவியின் பெயர், திருமண நிலை, இணைந்த தேதி, வேலையை விட்டு விலகுவதற்கான காரணம், வெளியேறிய தேதி, குடியுரிமை, ஆதார் எண் போன்றவை தரவு பொருந்தாததால் உறுப்பினர்கள் பல அலுவலகங்களில் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். இபிஎஃப்ஓ சுற்றறிக்கை சுய விவர மாற்றங்களை பெரிய மற்றும் சிறிய வகைகளாக பிரித்துள்ளது. இந்த சுற்றறிக்கையின்படி பெரிய மற்றும் சிறிய மாற்ற கோரிக்கைகளுக்கு ஆவண ஆதாரம் வழங்கப்பட வேண்டும். சிறிய மாற்றங்களுக்கு குறைந்தபட்சம் 2 தேவையான ஆவணங்களை கூட்டு அறிவிப்பு கோரிக்கைகளுடன் சமர்ப்பிக்க வேண்டும். பெரிய மாற்றங்களுக்கு குறைந்தபட்சம் 3 தேவையான ஆவணங்களை வழங்கப்பட வேண்டும். ஆதார் தொடர்பான மாற்றங்கள் ஏற்பட்டால் ஆதார் அட்டை அல்லது செயலில் உள்ள மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மின் ஆதார் அட்டை போதுமானது என்று இபிஎஃப்ஓ தெரிவித்துள்ளது. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி உறுப்பினர்கள் உறுப்பினர் இ-சேவா போர்ட்டல் மூலம் திருத்தங்களுக்கான கூட்டு அறிவிப்பு கோரிக்கையை சமர்ப்பிக்க விருப்பம் உள்ளது. தற்போதைய முதலாளிகளால் பராமரிக்கப்படும் இபிஎஃப் கணக்குகள் தொடர்பான தரவுகளுக்கு மட்டுமே திருத்தம் செய்ய முடியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். முந்தைய அல்லது பிற நிறுவனங்களின் இபிஎஃப் கணக்குகளை மாற்ற முதலாளிகளுக்கு அங்கீகாரம் இல்லை. கூடுதலாக கணினிகளில் தனிப்பட்ட விவரங்களுக்கு மாற்றங்களின் அதிர்வெண் மீது வரம்புகள் உள்ளன. ஒரு உறுப்பினர் தனது ஜேடி கூட்டு விண்ணப்பம் அவரது யூனிவர்சல் போர்ட்டல் உள்நுழைவு மூலம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இபிஎஃப்ஓ கூறியது. பதிவேற்றிய அனைத்து ஆவணங்களும் எதிர்கால பயன்பாட்டிற்காக சர்வரில் சேமிக்கப்படும். கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அது உரிமையாளரின் உள்நுழைவில் தோன்றும். இது தொடர்பான தகவல்களுக்கு பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சலுக்கு மெசேஜ் வடிவில் செல்லும். ஆனால் இபிஎஃப்ஓ உறுப்பினர் தற்போதைய வேலை வழங்குனரால் உருவாக்கப்பட்ட உறுப்பினர் கணக்குகளுக்கான திருத்தப்பட்ட தரவை மட்டுமே இணையதளத்தில் இருந்து பெற முடியும். இந்த செய்தி அவர்களுக்கு மின்னஞ்சல் மூலமாகவும் செல்லும். உரிய ஆவணங்களை உரிமையாளர் சரிபார்த்த பிறகு அவர்களின் அறிவுறுத்தலின்படி தேவையான ஆவணங்களை மீண்டும் பதிவேற்ற செய்ய வேண்டும். இதன் மூலம் இபிஎஃப்ஓ கணக்கில் எளிதாக மாற்றங்களை செய்யலாம். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.